ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி சீரியல் நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு எபிசோட்லாம் பார்க்கும்போது எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது என்னன்னு தெரியலங்க. நம்ம விஜய் கிட்ட இருக்க மாற்றம் காவேரி கிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம விஜய் அவங்க ரொம்ப காவேரி மேலே ஃபீல் பண்ணுறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, பார்க்கவும் முடியுது. பட் ஆனால் காவேரி கிட்ட அந்த ஒரு மாற்றம் ஸ்டார்டிங்கில் கூட அந்த ஒரு ஃபீலிங்லாம் காமிச்சிருந்தாங்க. பட் இந்த 2 எபிசோட் 2 days எபிசோட்ஸ் அந்த எப்போ காவேரியும் கங்காவும் ஒன்று சேர்ந்தாங்களோ அதுலேருந்து நம்ம காவேரி கிட்ட அந்த ஒரு ஃபீலிங்கை நம்மளால் பார்க்கவே முடியல. அக்கான்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி பற்றி பேசும்போது நம்ம விஜய் நல்லா கவனிக்கிறாரு. பட் ஆனால் விஜய் ஃபீல் பண்ணுறத காவேரி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை காவேரி ஃபீல் பண்ணுறாங்களா நம்மளால் எதுவுமே அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி போக போக காவேரிக்கான ஃபீலிங்கை காமிக்கலாம். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் அந்த 1 year அக்ரிமெண்ட் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் அந்த டாக் எடுக்கவே மாட்டார். 1 year அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் அதை பற்றி பேச மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் நம்ம காவேரியாக 1 year முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களாவே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ விஜய் நம்ம ஃபீல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ வீட்டில் இப்போதைக்கெல்லாம் உண்மை தெரியாது உங்களோட மேரேஜ் பற்றி. இன்னொரு விஷயம், நிவினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுவும் விஜய் மூலயமா தெரிஞ்சிருச்சுன்னு தெரிய வரும்போது காவேரிக்கு விஜய் மேலே ஒரு பெரிய கோவம் வரும். ஸோ அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நிவினுக்கு வர ஆசையை வளர்த்து விட்டுருக்காரு. அது என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. இப்போ அப்போ தான் நம்ம நிவின் பார்த்தீங்கன்னா வில்லனாகவும் மாறுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருந்துட்டு இருக்குது. எல்லாமே என்னோட ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரோமோ பார்த்துட்டு அந்த விஜயோட ஆக்ஷன் வேறு லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நேற்று எபிசோட் அப்படி தாங்க இருந்துச்சு. நம்ம குமரனோட அம்மா அண்ட் விஜய் அவங்களோட காம்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மண்டே எபிசோட் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ பார்க்கலாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரிசப்ஷனுக்கான ட்ராக் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது இன்னும் ஷூட்டிங் எடுக்கல. இந்த மந்த்துக்கான ஷூட்டிங் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஷூட்டிங்ஸ் பற்றி அப்டேட் கிடச்சிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். நேற்றுக்கு எபிசோடில் குமரன் கிட்ட பைக் கேட்டுருப்பேன் நம்ம விஜய். ஸோ பைக் கேட்டோடனே நம்ம காவேரியும் விஜயும் பைக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த சீனை காமிக்கல. மேபி மண்டே எபிசோட வரதான் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.